Father, as I speak, O Lord, be with me and be with your children as they hear. Lord, speak to us, comfort us, and strengthen us, O Lord, not the way we came, but, O Lord, strengthened and, O Lord, rejoicing we may go from this place, Lord. Speak to us in the mighty name of Jesus to pray. Amen and amen. Amen. Hallelujah. Amen. How many excited this morning? How many of you are excited this morning? It's wonderful. And it's wonderful to be in the presence of God. தேவ சமூகத்தில் இருப்பதை போல வேறு சந்தோஷம் ஓரிடத்தும் இல்லை. Hallelujah. Amen. I don't know. I'm really excited today. And the worship was good. And, this good and nice to see, loved ones, beautiful, beautiful. Hallelujah. And I have a very simple sermon. It's all of you know this passage. And sometimes a challenge to preach from a known passage. இல்லையா? இன்றைக்கு நாங்கள் 13வது அதிகாரம் மத்தேயிலே 2 வசனங்களை பார்க்க இருக்கிறோம். 45 46 என்று நினைக்கிறேன். I think it's Matthew chapter 13, 45 and 46. Just 2 verses. Just a simple parable. தேவன் எங்களுக்கு உதவி செய்வாராக. ஒரு சாதாரணமாக நாங்கள் வாசித்திருக்கிறதான ஒரு உவமையை பார்க்கிறது கடந்து செல்கிறோம். மத்தேயிலே 13ஆம் அதிகாரம் வேதத்தை புரட்டி கொண்டவர்கள். And brother Sri is going to read for us. It says the pearl of great price. The pearl of great price. நாங்கள் வாசிக்கிறோம் விலை உயர்ந்த முத்து என்று சொல்லப்படுகிறதை பார்க்கலாம். நாங்கள் வாசிப்போம். அப்பொழுது ஜோஷுவா அங்கே இருக்கிற ஸ்லைடு எடுப்பார். அப்பொழுது எங்களுக்கு இலகுவாக இருக்கும். நாங்கள் வாசிக்கிறோம் பாருங்க பிரதர் ஸ்ரீ. ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாயிருக்கிறது. பரலோகத்தை ராஜ்யத்தை பற்றியதான ஒரு உவமை. Jesus told many parables about the kingdom of heaven. And then he says again, another parable he tells us about the kingdom of heaven. பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசுகிறார். And then அப்புறம் என்ன சொல்கிறார் பாருங்க. அவன் விலையுயர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்கிறான். That's all. Simple. Very, very simple. I don't want to, அநேக என்ன சொல்ற உவமைகளை அந்த பகுதியில் சொல்லுகிறார். ஆனால் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? இந்த சிறு உவமையை பார்க்கிறோம் இல்லையா? Then he says again, the kingdom of heaven is like a merchant looking for fine pearls. When he found one of great value, he went away and sold everything he had and bought it. பரலோக ராஜ்யம் ஒருவர் ஒரு தமிழ்ல என்ன சொல்லப்படுகிறது? ஒரு வியாபாரிக்கு இல்லையா? It says வியாபாரி என்று சொல்லி முத்துக்களை தேடுகிற ஒரு வியாபாரி. Is a merchant. He is not just looking for anything to sell. இந்த வியாபாரி எதையும் வாங்கி விற்கிற வியாபாரி அல்ல. Is a specialist இல்லையா? Is a specialist. அவர் என்னத்தை தேடுகிறார்? முத்துக்கள், விலை உயர்ந்த முத்துக்களை தேடுகிறாராம். It says fine pearls. In other translations it says goodly pearls. Good ones only is looking for. Hallelujah. Fine ones, precious ones, most expensive ones he is looking for. It's a merchant looking all over the world. இங்கே merchant சொல்லும் பொழுது சொல்லுகிறாள் கிரேக்க மொழியிலே பெரிய ஒரு வியாபாரி. எல்லா இடத்திலும் இருந்து ஒரு வேர்ல்டு ஃபேமஸான அல்லது உலகம் முழுவதும் தேடி வாங்குறதான ஒரு வியாபாரி, ஒரு லோக்கல் மர்ச்சன்ட் அல்ல என்று சொல்லி பார்க்கிறோம். And he is looking for pearls. முத்துக்களை தேடுகிறவராக இருக்கிறார். We are going to study a little bit about முத்து பற்றி சற்று நாங்கள் படிக்க இருக்கிறோம் இல்லையா? ஒரு சிலருக்கு அடைக்கல முத்துன்னு பேர் வச்சிருவாங்க. பார்த்துருக்கிறீங்களா? இல்லை இங்கே யாருக்காவது முத்துன்னு பேர் இருக்குதா? யாருக்காவது? In English I can't even translate. This is the problem. You have to learn Tamil. Right. அடுத்த பாருங்க என்ன சொல்ற? I have broken it down a little bit. And the next slide gives you a little bit detail. See, முத்து முதலாவது பார்க்க இருக்கிறது முத்தை பற்றி. எங்க இருந்து எடுக்கிறோம் முத்து? From where do we get the pearl? சிப்பியில இருந்து எடுக்கிறோமா? I was able to find the translation. முத்து is from a சிப்பி. தமிழும் இங்கிலீஷும் சேர்த்தது. oysterல இருந்து வருகிறது. We are going to study a little bit about it.
என்று நாங்கள் பார்க்க இருக்கிறோம். பாருங்க, this is very interesting. ஒரு காலத்தில் why முத்து இயேசுவானவர் பேசின இந்த உவமை சொன்ன காலத்தில் 2000 வருஷங்களுக்கு முன்பாக உலகத்தில் இருந்த எல்லா விதமான விலை உயர்ந்த கற்கள் எல்லாவற்றை விட அதி விலை உயர்ந்ததாய் கருதப்பட்டது இந்த முத்தாம். At the time Jesus told the parable, the pearl was considered the most valuable thing on earth. That's why he's talking about it. Because it was natural. And it is born inside an oyster. It grew naturally. We're going to see a little bit about the process in a little while. It is told, எத்தனை பேருக்கு கிளியோபாட்ராவை தெரியும்? How many of you know Cleopatra? They say she was the most beautiful woman. And she was the queen of Egypt. எவ்வளவு விலை உயர்ந்தது என்று சொல்லுகிறதற்காக சொல்லப்படுகிறதை பார்க்கலாம். She bought the most expensive pearl at that time in the world. This was about 41 years, 45 years before Christ. இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக 40-50 வருடங்களுக்கு முன்பாக வாங்கினாள். உலகத்திலேயே விலை உயர்ந்த 2 முத்துக்களை வாங்கினாளாம். தென் அவர் இந்த ரோம ராஜ்யத்தில் இருந்த மார்க் ஆந்தனி என்கிறதான ரோம அதிபதிக்கு, ஜெனரலுக்கு, தாங்கள் எவ்வளவு ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் எகிப்தியர் தங்களை மேற்கொள்ள முடியாது என்று காட்டுகிறதற்காக இந்த மார்க் ஆந்தனியோடு கூட ஒரு சவால் விட்டார். நான் என்னுடைய ராஜ்யத்திலே ஒருவரும் கொடுக்கக்கூடாத விருந்தை, எக்ஸ்பென்சிவான மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் விருந்து நான் கொடுப்பேன் என்றால், I can give through the most expensive banquet no one has ever given in the world, on the earth. He challenged Mark Antony. He accepted the challenge. He went to Egypt. ஈஜிப்டுக்கு போன பொழுது, now this Cleopatra is the most beautiful woman they say. You can go and read it, and then Shakespeare has written it too, and it's in history, and you see pictures of her in many places, in many museums. She was wearing both of those pearls in both of her ears as earrings. 2 முத்துக்களையும் 2 காதணிகளாக காதணிகளுக்குள்ளே அணிந்திருந்தார். Most expensive. In order to show how they spend, எப்படியாக நாங்கள் செலவழிக்கிறோம் என்று காட்டுறதுக்காக, while the banquet was on, she removed one. ஏற்கனவே தன்னுடைய வேலைக்காரர்களுக்கு சொல்லி இருந்தால், as she has already told the servants what to do. When she removed one, a servant brought a vinegar. They say, some say it's wine, bought a vinegar. She removed it, put the pearl inside, the most expensive pearl, one of them inside. It melted, she drank it. And Mark Antony was shocked. This is the most expensive pearl. Why would she do that? He said, make an effort to do it. எங்களுக்கு பேலை குடிக்கிறதுக்கு முடியும், உங்களால முடியுமா? Most expensive. And then he removed the other one. The servant came. Mark Antony, oh please, no, I understand. You are the most richest person on earth. You can afford anything. I take my challenge away. என்று சொல்லி என்ன செய்தார்? He surrendered. That's a long story. Later on we see. So what they say is, pearl was the most expensive thing on earth at that time. Now there is another interesting story just to know about the pearl. இந்த pearl என்பதை எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லி பேந்து பார்க்க இருக்கிறோம். It's a very interesting parable though. என்ன பிரச்சனைன்னு சொன்னா, இந்த parableக்கு இயேசு அர்த்தம் சொல்லவில்லை. For this parable, Jesus did not give an explanation. Read it and see. This as well as another parable there, he did not give explanation. But he said, do you understand what I say in parable? He was talking to the disciples. இவர் இதை பொதுவாக ஜனங்களோடு பேசாமல் சீசர்களோடு மாத்திரம் பேசி, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசி, நான் பேசினது உங்களுக்கு புரிந்ததோ என்று கேட்டார். சீசர்கள் என்ன சொன்னார்கள்? எங்களுக்கு எல்லாம் புரிந்தது என்றார்கள்.
என்ன புரிந்ததோ தெரியவில்லை. ஆதலால் எங்களுக்கு அவர் விளக்கம் கேட்டிருந்தால் விளக்கம் சொல்லியிருப்பார். மற்றவர்களுக்கு விளக்கம் கேட்டார்கள், சொன்னார்கள். இங்கே எல்லாம் புரிந்தது என்று அவர்கள் சொன்னதாலே நாம குழப்பத்துக்குள்ள மாட்டியிருக்கிறோம். We are in trouble. And we need to find our own explanation. Because Jesus did not explain it, neither did the disciples. All they said is, we understand. Sometimes you see in the congregation, I have seen in the classrooms, do you understand? Yes, I do understand. எலி போன கதை தெரிந்தானே? எல்லாருக்கும் தெரிந்ததால நான் சொல்லல. புகுந்ததோ என்று கேட்டார், வால் மாத்திரம் போக இருக்கண்டே. மற்றது உங்களுக்கு தெரியும். And then you see oyster. And then இன்றைக்கு உலகத்திலேயே அதி எக்ஸ்பென்சிவான oyster they say was offered $60 million. It was found in the Philippines in 1934. They say May 7th, 1934, they found an oyster. And then the oyster was so, not an oyster, it's a clam. Clam என்றால் மட்டி. ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒரு மாதிரி தான். நாங்கள் மட்டியும் தின்பதில்லை, oyster ஆன சிப்பியும் தின்பதில்லை. அதனால் எங்களுக்கு அதை பற்றி தெரியாது. ஆனால் ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரு மாதிரி, வித்தியாசங்கள் அதில் ஏராளம் உண்டாகும். இந்த கிளாம்ப் அல்லது மட்டி என்பது பெரிய ஒரு மட்டியை பிலிப்பீன் கடலிலே பிடிக்க போன பொழுது பிடித்தார்கள். பிடித்த பொழுது அது ஒருதனை கொண்டு விட்டது. அவ்வளவு பெருசு, அது மூட ஆள் முடிஞ்சது. பிற்பாடு அதை பிடித்து எடுத்த பொழுது அதற்குள்ளே 14.1 பவுண்ட் உள்ள ஒரு பெரிதான ஒரு முத்து. Within that clam in 1934 they found a 14+ pound pearl. They call that pearl, I have it here. They call it a very controversial story, very interesting story. You may, when you have time, you go and read it. It's very, very, very interesting. Now it is in South Carolina in Ripley's exhibition. I think once a year they show it for a month or so. It is there in the US in Ripley's aquarium exhibition. If you get to go there, you may be able to see it. So in this one they call it the pearl of Allah. Another Chinese call it La Su. That's another story about it. The different இந்த முத்தினுடைய விசேஷம் என்னவென்று சொன்னால் $60 million ஆஃபர் பண்ணியிருக்கிறார்கள். Who offered it? Bin Laden, it seems. Bin Laden offered $60 million to buy it and give it as a gift to Saddam Hussein. They are not good friends. In order to make friendship, Bin Laden offered it for $60 million and wanted to buy it and give it to Saddam. Saddam was willing to accept it and make a deal with him, it seems, Bin Laden. That's what they say. It's what I read. It's in reputable magazines and articles. But the pearl is there. In the pearl, it looks like a person with a turban. இந்த முத்து ஒரு இந்த சீக்காரர் அணிந்திருக்கிறது போல இந்த தலைப்பா அணிந்து ஒரு மனிதனுடைய முகம் போல காணப்படுகிறது. ஆகவே இந்த கண்டுபிடித்த முஸ்லிம்கள் அதை என்ன செய்தார்கள்? முகமது தான் இவர் என்று சொல்லி நினைத்து அதற்கு pearl of Allah என்று சொல்லி பேர் வச்சிருக்கிறார்கள். Other story, Chinese story, that's a different story. I have no time to tell you about it. அவர்கள் நினைக்கிறாங்க இது புத்தாவும் கன்ஃபியூஷஸும் எல்லாம் சேர்ந்து இருக்கிறாங்க அதிலேன்னு சொல்லி. That's a different story. அதில் பார்க்கலாம். அது பார்த்தீங்கன்னு சொன்னால் a pearl is an expensive one. pearl அந்த முத்து என்பது விலை உயர்ந்ததா. ஆகவே இவர் தேடுகிறவர் விலை உயர்ந்த ஒரு முத்தை தேடுகிறார். அந்த முத்தை கண்டுபிடித்ததும் என்ன செய்கிறார்? தனக்குள்ள எல்லாவற்றையும் என்று சொல்லப்படுகிறது. He says he sold everything he had. Could it be his house? Could it be the land? Could it be the shop? Could it be the other pearls he had collected? Could it be his business? He sold everything and he bought the pearl. அதான் வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். தனக்கு இருந்த வாசிங்க அந்த வசனத்தை. 2 வசனம் தான் பாருங்க. So much அவ்வளவு காரியங்கள் இந்த 2 வசனத்துக்குள்ள அடங்கி இருக்கிறது. I love this New Testament. I love the Old Testament too. And when I read the words of Jesus, it becomes alive. So much into it, and we see sometimes just the surface and so much
deep meanings, deep things are just hidden in that. There is a lot of treasure in the Bible. Hallelujah. Praise God. Praise God. And I spoke about, last week I spoke about Judas. Some people going out, oh, Pastor, we never heard that. We never heard that. I haven't seen it either. Sometimes God brings out things from the bottom of the ocean. Hallelujah. God is good. God is good. God is great. All you have to do is spend some time, pray, and seek the Lord. This has been, sometimes some things must confuse you. Some things must bring question in your mind. That brought me question. I wanted to know who this merchant is. யார் இந்த வியாபாரி? இந்த முத்து தான் என்ன? பரலோக ராஜ்யத்தை பற்றி சொல்லுகிறாரே என்று சொல்லி சற்று ஆராயலானேன். உங்கள் எல்லாருக்கும் தெரிந்தது தானே இல்லையா? எல்லாரும் இப்ப முழிக்கிறீங்க. இங்கதான் இருக்கிறீங்களா? எவ்ரிபடி இஸ் ஹியர்? ஆண்டி, அது 30ஆம் தேதி டிராவல் பண்றது ஆண்டி. Auntie is going to take a plane and travel to Sri Lanka and to other parts of the world. And then she is, auntie, and the muttu maala irukka kalatitanga auntie enakku. Ellarukku irukka kaatradhukku auntie. This is what an example. You see, God brought where endha naala muttu maala podro. Does she wear this pearl every day? And I'm talking about pearl, and she is sitting right in front of me with a pearl necklace. More than Cleopatra. Cleopatra had only earrings. Now she has a whole necklace. Evan, we want to extend the building. Get the necklace. Now today they have a lot of fake ones, and they have artificially they culture it. A Japanese man found out this technique of culturing it, and after that it has become cheap. But still, there are valuable pearls. If anybody has not seen a pearl, Singamant is wearing one. The richest person here in church. Now that will keep her awake. Auntie, looking nice, auntie. Very good. அப்ப பாருங்க ஒரு கேள்வி. யார் இந்த வியாபாரி? என்ன இந்த முத்து? பரலோக ராஜ்யத்தை பற்றி சொல்கிறாரே, இதன் கருத்து தான் என்ன என்று சொல்லி நாங்கள் யோசிக்க வேண்டியதாக இருக்கிறதை பார்க்கலாம். அப்பொழுது பாருங்க, I have another slide, so I don't go away because I have a tendency, I can just love. முதலாவது பார்க்க வேண்டியது, யார் இந்த முத்து? இயேசுதான் இந்த முத்தா. நாங்கள் அவரை கண்டுபிடித்ததும் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நாங்கள் அவரை பின்பற்றுகிறோமா? Is Jesus the pearl of great price? That has been the traditional interpretation. Traditionally, பொதுவாக அநேகருடைய கருத்து இயேசுதான் அந்த விலை உயர்ந்த முத்து. அவரை கண்டதும் எல்லாவற்றையும் நாங்கள் விட்டுவிட்டு அவரை பற்றிக் கொள்கிறோம் என்று சொல்லுகிறதை பார்க்கலாம். How many of you agree with that? This is where the whole controversy comes. நீங்க தான் அந்த விலை உயர்ந்த முத்து. இயேசு எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உங்களுக்காக வருகிறார், உங்களுக்காக தன்னை கொடுக்கிறார். அதான் அடுத்த கருத்து. See, one is Jesus is the pearl, the next one is I am the pearl, you are the pearl. Jesus comes for us. How many of you agree with that? பாத்தீங்களா, ஜீசஸ் என்ன மாதிரி எங்களை கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுட்டார் இல்ல? யாராவது இப்ப anybody? No. I tell you why. நாங்கள் வியாபாரி தேடுகிறது போல இயேசுவை தேடுவதில்லை. That's our problem. நாங்கள் வாசிக்கிறோம் பாருங்க, in Romans 3ஆம் அதிகாரம் 11, 12, மற்றது சங்கீதம் 53, 2, 3 இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் பாருங்க, வாசிங்க சீக்கிரமா. Read this. Romans 11, 3, 11 and 12, and then Psalms 53, 2 and 3. These are interesting verses, and then you see, read that. Yeah. உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவர் இல்லை. தேடுகிறவன் ஒருவனும் இல்லையாம். உணர்வுள்ளவன் ஒருவனும் இல்லையாம், தேவனை தேடுகிறவன் ஒருவனும் இல்லையாம். நாங்கள் வியாபாரி மாதிரி அவரை தேடுகிறோமா?
வேதம் சொல்லுகிறது இல்லை என்று சொல்லி. சில வேளை கஷ்டத்தினால தேடுகிறோம், சில வேளைகளில் ஏதோ ஒரு வாஞ்சை வருகிறதுனால ஒரு எங்களுக்கு நித்திய ஜீவன் வேணும் என்று சொல்லி sometimes we say but not like Jesus sought us. So there is a problem with both ways. There is, நாங்கள் சில நேரம் அன்று தேடி கண்டுபிடிச்சோன்னா மற்றெல்லாம் becomes nothing for us. But on the other hand, Jesus seemed to fit far more than we do. இல்லையா? Jesus seemed to be the merchant looking for us. பார்ப்போம் சத்து நேரம் இன்னும் ஆழமாக வாசிப்பா. அப்பொழுது பாருங்க என்ன வாசிங்க பிரதர் ஸ்ரீ. எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார். ஆஹா. தேவனை தேடுகிறவன் ஒருவனும் இல்லை, எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. இங்க யாராவது இருக்கிறீங்களா நன்மையே செய்கிறவங்க? யாராவது நன்மையே செய்கிறவங்க? எல்லாரும் ஏகமாய் வழி தப்பி கெட்டு போனோமா? God says that. இல்லையா? சங்கீதத்தில் வாசிங்க 53:2-3. சேம் வார்த்தையை சங்கீதக்காரன் சொல்கிறார். அதுவும் பாருங்க, கடவுள் என்ன செய்தாரா, இறங்கி வந்தாராம் பார்க்கறதுக்கு சொல்ற ஒரு அருமையான வார்த்தை வாசிப்பு. Then you see, தேவன் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். பரலோகத்திலிருந்து தேவன் மனுபுத்திரரை கண்ணோக்கினாரா? அவர்கள் எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. அவரை தேடுகிற உணர்வுள்ளவன் ஒருவனும் இல்லை, நன்மை செய்கிறவனும் ஒருவனும் இல்லை. யார் அப்ப எங்களை தேடி வந்திருக்கணும்? யாராக இருக்கணும்? இந்த மர்ச்சன்ட்ஸ்னா ஐஸ்வர்யம் உள்ளவர், நல்ல வசதி உள்ளவர். அவர் நாணி, அவருக்கு தெரியும் எது நல்லது எது கூடாது என்று. எங்களுக்கு மனுஷர்களாக எங்களுக்கு தெரியவில்லை. புத்தரை பின்பற்றுகிறோம், நாங்கள் முகமது நபியை பின்பற்றுகிறோம். மனுஷர்களாகிய நாங்கள் சாதாரண ஒரு மனுஷனை பின்பற்றுகிறோம், மரித்தவனை நாங்கள் வணங்குகிறோம். இப்படியாக மனுஷன் என்ன, மிருகத்தை வணங்குகிறோம், பறவை வணங்குகிறோம், வழி தப்பி போனோம். நல்லது தெரியாததா இருக்கிறதை பார்க்கலாம் இல்லையா? ஆண்டவர் ஒருவருக்குத்தான் உங்களை தெரியும், உங்களுக்குள்ள இருக்கிறது என்னதென்று தெரியும் இல்லையா? அவர்தான் என்ன செய்கிறார். நாங்கள் யோவான்ல வாசிக்கிறோம் 3:16 தேவன் எவ்வளவாய் அன்பு கூர்ந்தாராம், தம்முடைய ஒரே பேரான குமார். எவ்வளவு மதிப்புள்ளவர் அவர், எவ்வளவு கனமுள்ளவர். அவரை ஒரே பேரான குமாரனை தருகிறாரா எங்களுக்காக, மண்ணுக்காக தந்தரளி. இவ்வளவாய் உலக அவ்வளவாக இந்த எங்களை நேசிக்கிறார், ஒரு முத்தை போல எங்களை நேசிக்கிறார். தந்தரளி எங்களில் அன்பு கூர்ந்தாரா? எங்களை விட இயேசு தன்னை ஒரு வியாபாரியாக எங்களை தேடி வந்து எங்களை கண்டு எங்களுக்காக எல்லாவற்றையும் கொடுத்தது அதி பொருத்தமா எனக்கு தெரிகிறது. I see a lot of translation. And then of course we are also there, we do leave things to follow him, but not as much as Christ does. See, நாங்கள் இது ஒரு என்ன சொல்லலாம், ஒரு சாதாரண ஒரு உமைதான். பலமுறை வாசித்திருக்கிறோம் தான், பலமுறை நாங்கள் நிற்கிறோம், நாங்கள் தான் அவரை தேடுகிறவர்கள் என்று சொல்லி, இயேசுதான் முத்து என்று சொல்லி. But you see, there is another side to it. We will see a little bit more in detail. இல்லையா? அடுத்தது வாசிங்க, நாங்கள் வாசிக்கிறோம் பாருங்க, ரோமரை வாசிச்சோம், இதில் வாசிச்சோம், 1 பேதுருல பாருங்க 1:18-19 இப்போ கிட்டல தான் நாங்கள் பைபிள் ஸ்டடியில் வாசிச்சோம். 1 பேதுரு, 1 Peter chapter 1:18-19 we see something, and then Corinthians we see something. He purchased us with a price. எங்களை ஒரு விலையாக கொள்ளுகிறாரா? நீங்கள் எல்லாம் என்னத்தை கொடுத்தீங்க, நான் எல்லாம் என்னத்தை விட்டு விட்டோம் இயேசுவுக்காக. அப்படி எல்லாவற்றையும் விட்டோமா? சில நேரங்களில் சில காரியங்களை விட்டு விடுகிறோம். Did we make such a sacrifice as Jesus did? We haven't. But he has made the ultimate sacrifice of giving himself. இல்லையா? அதான் பார்க்கிறோம் பாருங்க, வாசிங்க பாருங்க என்ன சொல்றாரு பாருங்க. உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய அழிவுள்ள வஸ்துனால அல்ல, கோல்டால அல்ல, சில்வரால் அல்ல, வீடு வாசல் கொடுத்ததுனால அல்ல, நிலம் கொடுத்ததுனால அல்ல, காசு பே பண்ணதுனால அல்ல. என்ன செய்கிறாரா? எப்படி எங்களை மீட்டுக் கொண்டார்? அல்டிமேட் பிரைஸ். He gave everything. பரலோகத்தை திறந்து தன் மகிமையை விட்டு, ஓ மை குட்னஸ், எல்லாவற்றையும் விட்டு சிலுவையிலே வெறுமையாக்கி தன்னை
என்ன செய்கிறார்? எங்களுக்காக he pays the price. He is the merchant as far as I am concerned. I am unworthy, but he sees some kind of worthiness in me, some kind of worthiness in you, some kind of preciousness in you, some kind of preciousness in me, some kind of value in you, some kind of value in me. தேவனுடைய பார்வையிலே நீங்களும் நானும் விலையுயர்ந்தவர்களாய் காணப்படுகிறோம். ஹல்லேலூயா. ஆதலாலே எங்களுக்காக மண்ணான மனுஷனுக்காக தன்னையே என்ன செய்கிறார்? அவர் ஒரு ராஜ்யத்தை கொடுக்கவில்லை பிசாசிடத்தில், தன்னையே கொடுக்கிறார். அல்டிமேட் பிரைஸ் இல்லையா? வாசி முடிப்பு பாருங்க. ஆமென். குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்கள். ஆமென். பாருங்க, you, every one of you, you are bought with a price. Hallelujah. நாங்கள் எதையும் மற்றது you must understand. நாங்கள் சங்கீதம் 49 ஒருவன் தன் ஆத்துமாவுக்கு ஈடாக எதை கொடுக்கலாம்? What can you give in exchange for your soul? You cannot give. You cannot buy salvation. You can give houses. You can give up, everything you have. You can, make all the sacrifice. You can't buy your soul. உங்கள் ஆத்மாவை என்னால் மீட்டுக் கொள்ள முடியாது. That's where the Christianity comes. It's a free gift. It is God who saves us, not us. Hallelujah. பாருங்க, in English I got this new living translation. It sounded so good. It says, for you know that God paid a ransom to save you from the empty life you inherited from your ancestors. And the ransom he paid was not mere gold or silver. It was the precious blood of Christ, the sinless, spotless Lamb of God. Beautiful. Hallelujah. 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 And then, in the சிப்பி இருக்குதல்லவா, this is in the deepest ocean. Sometimes it's found in the rivers and other water, waves and things like that. In the சிப்பியானது, this oyster is found in the deepest part of the sea or in waters. It's a dirty animal. And it is a prohibited animals to eat and touch for the Jews in the Bible. இந்த சிப்பியானது விலக்கப்பட்ட ஒன்று, சாப்பிடுகிறதுக்காக கிறிஸ்தவர்களுக்கோ யூதர்களுக்கோ கொடுக்கப்படாத ஒன்று. லேவியராகமத்தில் வாசிக்கும் பொழுது இதுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. It's the defiled one, dirty one. Deepest, God came to the deepest part of the earth, part of the whole universe, from heaven above. We can't even reach, we can't even go, we can't even imagine how heaven is. He comes from all the way from there and sinks into the deepest, dirtiest place to catch you and me. Hallelujah. How much God loved us. How precious are we. Hallelujah. It's unbelievable. தேவனுடைய பார்வையில் நீங்களும் நானும் எத்தனை விலையேறப்பட்டவர்கள். You are precious. My son, my daughter, you are precious. God values you. You may not value yourself. Others may not value you. But God values you. He values you so much, he gave his life for you. No other religion, no other man, no other God has ever done what Jesus Christ did on the cross. Hallelujah. I praise him. I give him glory. I say thank you, Jesus, because I'm valuable in your sight, Lord. Hallelujah, Lord. God is good. How good he is? Nothing like us. We have made no sacrifice. We look for comfort. We look for blessing. When it is good, we do it. When it is not good, we don't do it. But God made the ultimate sacrifice for you and for me. He died for us. And then, the pearl is made out of a, grain of sand. இந்த முத்தானது, இத்தனை விலை உயர்ந்த முத்தானது ஒரு சாதாரண சாண்ட், ஒரு மணலின் துண்டு மணல் இந்த சிப்பிக்குள்ள போய் அந்த சிப்பிக்கு இரிட்டேஷன் கொடுத்து அந்த சிப்பிக்குள்ள அந்த சிப்பி சுரக்கிற ஒரு சுரப்பி அந்த என்ன செய்யுது, அது மூடி 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 கடைசியாக அது முத்தாக வருகிறது. இட் இஸ் ஜஸ்ட் கிரெயின் ஆஃப் சாண்ட். மண் ஜஸ்ட் நாங்க மண் தானே, சாதாரண மண் தானே, ஒன்றுக்கு உதவாத மண் தானே. கர்த்தர் எங்களை பார்த்து
மனுஷன் என்றால் என்ன? சன் ஆஃப் டாஸ்ட், மண்ணிலிருந்து வந்த மகன், மண்ணுடைய சன், அவ்வளவுதான் நாங்கள். ஆனால் எங்களுக்கு அவர் தன்னுடைய கிருபையினால் நம்மை மூடி, தன்னுடைய இரத்தத்தினால் நம்மை மூடி, இல்லையா, அவருடைய இரக்கத்தினால் நம்மை மூடி, தம்முடைய ஆவினால் நம்மை மூடி, நம்மை ஒரு முத்தை போல அவருடைய பார்வைக்கு நம்மை உருவாக்குகிற. And it is in the deepest part on earth, sinful earth, பாவம் நிறைந்த உலகத்தில் God is making us a pearl for him. Hallelujah, hallelujah. What a sacrifice, what a way we are made. பாருங்க, we have nothing. நாங்கள் எங்களை குறித்து பெருமையாய் பாராட்டுகிறதுக்கு ஒருவனும் ஒன்றும் இல்லை. சாதாரண மனுஷர்கள், பாவத்தில் பிறந்தவர்கள், மண்ணானவர்கள், இன்றைக்கிருந்து நாளைக்கு இல்லாமல் போகிறவர்கள், ஒரு மணல் துண்டு போன்றவர்கள். அந்த மணலை அவர் என்ன செய்கிறார்? இந்த ஊத்தையான இடத்துல இருந்து, மனுஷன் தொடாத மிருகத்தில் இருந்து அதை உருவாக்குகிறார். What a God is. It is not man made, it is God created. Hallelujah. It is completely the mercy of God. Pearl, பாருங்க, ரெண்டு வசனம் தான் அவர் சொன்னார். இயேசுதான் அந்த வியாபாரி என்னை பொறுத்த மாட்டில. ஏனென்றால் அவர் பரலோகத்தை விட்டு அவருடைய கண்கள் எங்கள் மேல் நோக்கமா இருக்கிறது. அவருக்கு தெரியும் எந்த சிப்பிக்குள்ள முத்து இருக்குது என்று சொல்லி. ஹல்லேலூயா. எந்த சிப்பிக்குள்ள முத்து உண்டாக்குறதுக்கு வல்லமையா உள்ளவராக இருக்கிறார். இந்த கேவலமான பாவம் நிறைந்த, அவரை வெறுக்கிற, அவரை பகைக்கிற, அவரை விட்டு விலகி போன உலகத்துக்கு அவர் வருகிறார். தேன் அதை கண்டதும் என்ன செய்கிறார்? தனக்கெரிய எல்லாவற்றையும், தன்னுடைய மகிமை, தன்னுடைய வல்லமை எல்லாவற்றையும் விட்டு சிலுவையிலே நமக்காக கிரயமாக கொடுத்து நம்மை மீட்டுக் கொள்ளுகிறார். Then you see, I put something there, and just to make it a little bit more interesting, go in the other slides I have. See, some of these things விட்ட போய் நீங்க தியானிக்கிறது, because sometimes I may not tell everything. I may prepare a lot, I may speak a little. Sometimes I may prepare a little, I may speak a lot. I may speak things I am not prepared. It always happens. I didn't practice my sermon. I don't have all the words written down. I don't do that. So God has his ways of talking. Sometimes I may say things I didn't think of, and God would be talking to me as well. Again, பாருங்க, kingdom of God, heaven பற்றி பேசும்பொழுது merchant, வியாபாரி. அடுத்தது சும்மா வியாபாரி இல்லை, அவன் he's a top class businessman. The man with money, with knowledge, and he knows. And then he's looking. Looking is more important. Always looking. He's looking. And then you see, he's looking for fine pearls. He's not looking around. Just looking, particularly focused, looking for fine pearls. And then you see what he says. He found the pearl of great price. He's looking. Very interesting. And then he sold everything. And now there are meanings to it. And the next slide, I have something. Now you see, he's looking. He's focused. He's looking. Focused. Are you focused? Jesus is focused on us. But as Christians, we must be focused too. Are you focused? Or are you get drowned by every fanciful things? நீங்களும் நானும் ஒரு நோக்கம் உள்ளவர்களாக இருக்கிறோமா? If you are studying, you have to be focused. And if you want to make a cake, you have to be focused. You go to the store, you are going to make a cake. You have an imagination. What cake is it going to be? Is it chocolate? Is it butter cake? Is it a fruit cake? Is it a date cake? What cake is it? Then you go to the store. You don't buy everything you need. You look into. You just, if it is chocolate cake, you get the ingredients you need. You're focused. You buy only that. What you need. And when you are in the school, if you are not focused in life, if you are not focused, you are not going anywhere. ஒரு நாளைக்கு ஒரு சொல்ல சைக்காலஜி படிக்கிறது நல்லமென்று, அடுத்த நாளைக்கு சொல்வார் மெடிசின் படிக்கிறது நல்லமென்று, இன்னொருத்தரை கண்டா சொல்லுவார் அக்கவுண்டிங் படிக்கிறது நல்லமென்று, இன்னொரு சொல்ல அதெல்லாம் செய்யாம பிசினஸ் செய்யறது நல்லமென்று, இன்னொருத்தர் சொல்றார் சாப்பாடு கடை திறக்கிறது நல்லமென்று, இன்னொருத்தர் சொல்லுவார்
ரொட்டி கடை தொடக்கிறேன்னா இன்னொருத்த க்ரோசரி கடை வைக்கிறது நல்ல You get confused. You must know what you want to be in life. What are you looking for? Must be focused. My son, my daughter, you must be focused what you are looking for. Focus illeo, you're lost. Must have a focus. And then you see the other thing is, he is not satisfied with any pearl he found. பாருங்க, அவர் என்ன ஒரு முத்து கிடைக்கிறதோ அதில் அவர் திருப்தியா இருந்து விடுவதில்லை. Is looking for better one. Is looking for better one. Are you looking to better your life? You know, if we were just satisfied with the drum we used to play, நிறைய பேருக்கு அவங்களுக்கு நாங்கள் முந்தி பாட்டு படிக்கிறேன், Reggie at the guitar for some times. Then there was a drum வீசிட்டீங்களோ வச்சிருக்கிறீங்களோ? We said we must put it somewhere. Just one drum. அவரை கேட்டு நாங்கள் நீங்கள் அடிச்சிருக்கிறீங்களோ ட்ரம்? அவர் சொன்னால் நல்ல பாசனான் ஸ்கூலில் மேசையில் தட்டி இருக்கிறேன். That's all the training here. நாங்கள் இப்போ இல்லை குவாலிஃபிகேஷன்லாம் பார்க்குறோம், என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குது ட்ரம்லேன்னு சொல்லி. இப்போ நாங்கள் வர ரிஃபைன் ஆகி ரொம்ப ரிஃபைன் ஆகி கொண்டு வரோம். திருப்தி இல்லை. என்ன ஆண்டி இடம் காணாது. இல்லாட்டி ஆண்டி வந்து ஸ்ரீலங்காவுக்கு போற மாதிரிக்கு இன்னும் பெரிய காரியங்கள் செய்திருவா. முத்து மாலையும் போட்டிருக்கிறா. இப்ப எங்களுக்கு இடம் காணாதனால ஆண்டி போறீங்களோ? இல்லத்தானே, எங்களுக்கு இடம் உண்டாக்குறதுக்காக. பாருங்க, நாங்கள் அதில் திருப்தி இல்லை. We wanted it better. And then we were not satisfied where we were, we were in a rented place. We were not satisfied. அங்கேயும் எங்களுக்கு என்ன இல்லை, திருப்தி இல்லை. If you are sometimes திருப்தி இல்லாதது நல்லது. திருப்தியா இருந்து விட்டால் நீங்கள் ஹைஸ்கூல்ல இருந்துருவீங்க, 2ஆம் வகுப்புல இருந்துருவீங்க, 1ஆம் வகுப்புல இருந்திருப்பீங்க, யூனிவர்சிட்டிக்கு போயிருக்க மாட்டீங்க, ஹையர் ஸ்டடிக்கு போயிருக்க மாட்டீங்க, ஸ்பெஷலைஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. திருப்தி இருந்ததுனால தான் இன்றைக்கு எங்களுக்கு வாகனங்கள் இப்படி. இல்லாட்டி அவங்க என்ன செய்வாங்க, கருத்திலே போயிருந்திருப்பாங்க. திருப்தியாகவே இருந்திருந்தால் இன்றைக்கு ஹீட்டர் இருந்திருக்காது, ஏர் கண்டிஷன் இருந்திருக்காது, கார் இருந்திருக்காது, வாகனங்கள் இருந்திருக்காது, ட்ரெயின் இருக்காது. ஒன்று திருப்தி என்பது சில நேரங்களில் நல்லதல்ல. must not be just. இவர் என்ன செய்தார், ஒரு பேர்ல திருப்தியானவர் அல்ல. இது இல்லை இது வேணாம், இன்னும் வேற நல்லது இருக்கிறதா, இதை விட நல்லது இருக்கிறதா, சரியானதை கண்டுபிடிக்க மட்டும் அவர் திருப்தி இல்லை. Don't be satisfied with just simple things. You aim high. You have a bigger God. You can do great things for you. Our young children, I expect great things from you. You know, we have passed, some of us have passed our age. Not all of us, some of us. We are not going to go back to school, but here there is opportunity. Here is, and if you have an intention to do it, you can do it. அப்ப இங்க பாத்தீங்கன்னா திருப்தியாகவே இருந்து விடக்கூடாது. Sometimes satisfaction is not good. You have to be not satisfied. Some have taken exams again. I just watched one yesterday, maybe to teach me as a lawyer in the US. I didn't follow through the whole thing. I just flipped and then just saw that a black lady. She said in the 30s she went to the university. 30 வயதிலே 30 plus, and she finished. She went to the law college. She finished in 3 years' time. Then she took the bar exam. She said, I was ashamed to tell how many times I failed it. Bar exam, சொல்றா, lawyer வர்றதுக்கான bar exam. She said, beautiful looking young black lady. She says, I was ashamed to tell. She didn't even tell. I am ashamed to tell how many times I failed the bar exam. But I did not give up. I failed, I take it again. I failed, I take it again. Every failure became a stepping point. I was so surprised. Don't give up. Don't give up. Hallelujah. If I was satisfied, man, I would be in, I don't know where I would be. I can tell my story. I was not, I have no time for it. You must have heard it many a times. Man, oh man, I thought I can become a businessman. Don't think that it's becoming a businessman is easy. I gave up school when I was in the 8th grade. I thought everybody is doing business. They are rich. எல்லாம் படிச்சிட்டு தான் இருக்காங்களா? Then after working for I started working 12 years. I was a responsible guy. As a salesperson, young fellow, it was hard for me. Then seeing, my goodness, my life is going to be like this forever. I said, no, this is not going to be like this.
I wasn't satisfied with it. Begin to study, take 9 classes, spend my own money. Every light post was my reading place. I read everywhere. I had no knowledge of English at all. I learned it late. I learned it very late. Begin to study. Never be satisfied to have. You can achieve more than your parents have achieved. You can do well with God's grace. And dear, Jesus is not satisfied with simple things. He's a perfect God. He's a glorious God. He wants the best out of us. He wants to make the best out of us. Hallelujah. What a God we serve. அடுத்த பாருங்க, then he values it. He values it. He values this pearl more than anything else. Do you value your education? Do you value your parents? Do you value your husband? Do you value your wife? Do you value your faith? Do you value your church? எவ்வளவு நீங்க அதுக்கு எவ்வளவு உங்களுக்கு அதுக்கு மதிப்பா இருக்கிறதோ அதுக்கு தக்கதாக தான் நீங்க என்ன செய்வீங்க? நேரத்தை கொடுப்பீங்க. அதுக்கு தக்கதாக தான் நீங்க பாடுபடுவீங்க. உங்களுடைய ஹஸ்பண்ட் அவ்வளவுக்கு வேல்யூபிளா இருந்தா நீங்க அவருக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்வீங்க. ஏன்னா பிகாஸ் இஸ் ப்ரெஷியஸ் டு யூ. உங்களோட வைஃப் உங்களுக்கு விலை மதிப்புள்ளதா இருந்தால் நீங்க என்ன செய்வீங்க? அதுக்கு தேவையானதெல்லாம் செய்வீங்க. Whatever you value, then you spend your time on it, money on it. இல்லையா? If you don't care, உங்களை காரை நீங்க வேல்யூ பண்ணீங்கன்னா துடைக்கிறீங்க, வெக்யூம் பண்றீங்க, இல்ல பெட்ரோல் அடிக்கிறீங்க, ஆயில் செக் பண்றீங்க, கேஸ் பார்க்குறீங்க, எல்லாம் செய்றீங்க. வேல்யூ பண்ணாடி பிள்ளைய வேல்யூ பண்ணாடி அது படிக்கிறது, திண்டா தின்னது. வேல்யூ. God values you. Hallelujah. நாங்க எவ்வளவு ஒரு காரியத்தை மதிக்கிறோமோ அது see, some of us value this place as our own home. I know your heart. நாங்கள் என்ன செய்கிறோம்? சபை இந்த ஆலயத்தை எங்களுடைய சொந்த வீடு மாதிரி நாங்கள் என்ன செய்கிறோம்? மதிக்கிறோம். அதனால என்ன செய்கிறோம்? ஒரு குப்பை இருந்தா பொறுக்கிறோம், ஒரு ஊத்தை இருந்தா கிளீன் பண்றோம். ஒரு பொருள் ஒரு காரியம் தேவை என்றால் நாங்கள் லீவ் போட்டு வந்து வேலை செய்கிறோம். ஏன்? நாங்கள் அதை மதிக்கிறோம். அதுக்கு தக்கதாக ஆண்டவர் என்ன செய்வார்? எங்களை ஆசீர்வதிக்கிறதை பார்க்கலாம். Hallelujah. I have people here who just value that's the blessing we have. That is just the blessing we have. God is so good. When we value something, God sees us. Hallelujah. When God gives us something, we value it. He gives you more. Hallelujah. பாருங்க, அவர் என்ன செய்கிறார்? எவ்வளவாக எங்களை விலை மதிப்புள்ளதாக கருதுகிறார் பாருங்க. எவ்வளவு விலை அவருக்கு மதிப்பாக இருக்கிறோம். நாங்க எல்லாத்தையும் விட்டுறோம் நமக்காக, உங்களுக்காக, எனக்காக. Hallelujah. God is good. Then you see the last one. Valued and he made a sacrifice. எதிலெல்லாம் நீங்க மதிப்பு வச்சிருக்கீங்களோ, எதெல்லாம் வேல்யூ பண்றீங்களோ அதுக்கு நீங்க சில நேரம் மாத்திரமில்லை எல்லா வேலையிலும் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கோம். இல்லையா? ஆண்டவரை நீங்க அவ்வளவா நேசிக்கிறீங்களா? அவருக்காக நேரத்தை ஒதுக்க இருக்கும். அவருக்காக சில காரியங்களை விட்டு விட இருக்கும். பேதுருவும் மற்ற சீடர்களும் நமக்காக எல்லாவற்றையும் விட்டு விட்டோம். ஆண்டவரை என்ன செய்கிறார்? எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களுக்காக எனக்கு வருகிறார். There is a sacrifice. If you love your children, there is a sacrifice. If you love your husband, there is a sacrifice. I know my wife, she loves the son. Oh, she has sacrifice to make. She gets up early morning, and I don't remember her. She used to make for me too. I must not tell that. And she gets early morning and makes the lunch and the breakfast and fresh and warm and hot for him. Why? Values him. Values that relationship. Hallelujah. As much so, he values her too. He values her. Anything he sees, something nice, he values her so much. And last week he brought a pack of chocolate. He didn't give it to me, he gave it to her. And yesterday she was doing something upstairs. I said, I'm going to eat the chocolate. Chocolate and சொன்னதுதான். மேல் மாடியில சத்தம் வடவடப்பட்டு தடான்னு. அந்த சின்ன காலால அவ்வளவு வேகமா கீழே இறங்கி வந்துட்டான். இந்த சாக்லேட் எங்க வச்சிருந்தேன்டே எனக்கு தெரியாது. அவ்வளவுதான் சொன்னேன். ஓடி வந்து டக்குன்னு கையில தூக்கிட்டான். ஒன்று எடுத்து மூண்டா வெட்டி, இது உனக்கு, அது பெரிய தொண்டு கொடுத்தா சின்ன கொடுத்தாக்க தெரியல, இது எனக்கு, இது மகனுக்கு வைக்கிறேன். When you value somebody, you sacrifice. Get up early.
You go to work, you make money. If you value education, Parango, if in this Usain Bolt, the fastest runner, he values it, he focused. You know what he does? He makes a great sacrifice. எல்லாரும் நித்திர கொண்ட நேரத்தில் he is early morning he is running. இல்லையா? He values it. You value something. There is a sacrifice to make. Hallelujah. Hallelujah. Value relationship. Yeah, there is a Jesus values us. Adalal is willing and he gave his life and he is still willing. நாங்கள் worship பண்ணும்போது he comes, he has promised, he values our fellowship. When you seek him, you find him because he values our relationship. எங்களை அவ்வளவாக அவர் என்ன செய்கிறார்? நேசிக்கிறதுனால, எங்களுடைய உறவு அவருக்கு அவ்வளவு முக்கியமானதுனால அவர் பரலோகத்தை விட்டு இறங்கி நமக்காக வருகிறார். Hallelujah. What a lot of things we can learn from it. I prepared a lot more and I have a lot more things in my material. But what is important is, what is this parable? பரலோக ராஜ்யம். ஆண்டவர் எங்களை பரலோக ராஜ்யம் சேர்க்கிறதுக்காக எல்லாவற்றையும் விட்டு நாங்கள் அவருக்கு விலை உயர்ந்தவர்களாக இருக்கிறபடினாலே தன்னையே எங்களுக்கு கிரயமாக கொடுத்து முத்தை தேடுகிறது போல, கடலின் ஆழத்தில் போய் தேடுகிறது போல, அந்த அசிங்கமான அந்த பிராணிகளிலிருந்து தேடுகிறது போல, இந்த பாவ உலகத்துக்கு கடந்து வந்து நமக்காக இந்த மண்ணிலிருந்து உருவான அந்த முத்துக்காக வந்தது போல மண்ணாகிய நமக்காக வருவது. Hallelujah. How much do we appreciate it? How much do we understand it? How much do you value it? நாம் அதை எவ்வளவாக மதிக்கிறோம், எவ்வளவாக நாம் அதை புரிந்து கொள்கிறோம், எவ்வளவாக அதை நாங்கள் மெச்சுகிறோம், எவ்வளவாக அதுக்கு நாங்கள் சோசிக்கிறோம். கண்களை மூடி எழுந்து ஜெபம் செய்வோமா? தேங்க்யூ லார்ட். நன்றி சுவாமி, நன்றி ஆண்டவரே. I'm going to ask Brother Sri to pray. Brother Sri, will you lead us in prayer? Hallelujah. Thank you, நன்றி Jesus. அப்பா. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. Thank you, Lord. ஒன்றுமில்லாத எங்களை நீ தேடி Thank you, வந்தீரப்பா. Jesus. ஏசப்பா, Oh, Lord. முதற்கு அன்புக்கீடாக நாங்கள் என்ன செய்வோம்? Yes, Master. பரிசுத்த ஆவியானவரே, எங்களோடு கூட இந்த நாளிலும் கத்தாவே Thank you, Lord. நீர் இடைப்படுகிற தேவனாய் Praise இருக்கிறீர். Lord. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன் நீர் வாக்கு மாறாதவரப்பா. ஏசப்பா, இந்த நாளிலும் கத்தாவே நீர் எங்களோடு பேசுகிற தேவனாய், நீர் எங்களோடு இடைப்படுகிற தேவனாயப்பா, நீர் இருக்கிறபடியாலும் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் கத்தாவே. என்ன வந்தாலும் என் இயேசுவையே நான் நம்புவேன் என்று கத்தாவே நாங்கள் சொல்லக்கூடியதாயப்பா. ஏசப்பா, நீர் எங்களோடு கூட என்னமாய் இடைப்பட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. உமது அன்பை என்னமாய் நாங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடியதாய் கத்தாவே. ஆவியானவரே, நீர் எங்களுக்காய் எல்லாவற்றையும் கத்தாவே நீர் விட்டு, ஆவியானவரே, உமது கடைசி சொட்டு இரத்தத்தையும் கத்தாவே எங்களை மீட்பதற்காக அந்த கல்வாரியிலே நீர் சிந்தினீரே ராஜா. அந்த அன்பை நாங்கள் ஒருமுறை உணரக்கூடியதாய் எங்களோடு கூட நீர் இடைப்பட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. ஏசப்பா, நீர் கிருபை நிறைந்த தேவன், நீர் மனதுருக்க நிறைந்த தேவன் கத்தாவே. கரவல் ஆடுகளை மெதுவாய் வழிநடத்துகிறது போல ராஜா, நீர் எங்களை தெரிந்து கொண்டு ராஜா, நீர் எங்களை வழிநடத்துகிற தேவனாய் இம்மட்டும் எங்களுக்கு இருந்தபடியால் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. என்னுமாய் ராஜா சுவாமி, நாங்கள் உம்மை கத்தாவே, என்னுமாய் கத்தாவே நாங்கள் நேசிக்க ராஜா சுவாமி, உமது அன்பை நாங்கள் உணர்ந்தவர்களாய் கத்தாவே, உமக்காய் நாங்கள் முன்போட்டு செல்லும் பிள்ளைகளாய் நாங்கள் ஜீவிக்க ராஜா நீ கிருபை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. அழைத்தவர் நீர் பரிசுத்தராய் இருக்கிறது போல கத்தாவே, நாங்கள் எல்லாவற்றிலும் உமக்கு முன்பாய் பரிசுத்தமும் நீதியும் உள்ளவளாய் இருக்க ராஜா நீர் கிருபை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. ஆவியானவரே, நாங்கள் ஒன்றுமில்லை ராஜா, நீர் இல்லாவிட்டால் நாங்கள் ஒன்றுமில்லை கத்தாவே. ஏசப்பா, நீர் எங்களோடு கூட இடைப்படு ராஜா, எங்களோடு கூட கடந்து வருகிற தேவனாய் இருக்கிறீர் கத்தாவே. நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. உமது அன்பை நாங்கள் எப்பொழுதும் உணர்ந்து கொள்ளவும் கத்தாவே, அந்த அன்புக்கு பாத்திரராய் நாங்கள் நடக்க ராஜா நீர் எங்களுக்கு கிருபை செய்யும் கத்தாவே. பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் பாதாளத்திலே படுக்கை போட்டாலும் ராஜா அங்கும் நீர் எங்களை காண்கிற தேவன் என்று பார்க்கிறோம்
ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உமது சமூகத்தை விட்டு நாங்கள் எங்கே ஓடுவோம் கர்த்தாவே. கிருபை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. உமது கரங்களோடு கூட கரம் பிடித்து கர்த்தாவே, நீர் கரம் பிடித்து வழிநடத்துகிற தேவன் என்று நாங்கள் பார்க்கிறோம் ராஜா. நாங்கள் உமது கரங்களை பிடித்துக் கொள்ள ராஜா இந்த நாளிலே எங்களுக்கு உதவி செய்ய ராஜா. பத்தாவியானவரே கர்த்தாவே, நீரே என் பங்கு என்று நாங்கள் சொல்ல ராஜா. இந்த உலகம் ஒரு சதமல்ல கர்த்தாவே, நீரே என் பங்கு என்று ராஜா நாங்கள் இந்த நாளிலே சொல்லக்கூடியதா ராஜா. நீர் கிருபை செய்ய ராஜா. நீர் எங்களை தேடி வந்தீர், நீர் எங்களை தெரிந்து கொண்டீர், நீர் எங்களை பாவத்திலிருந்து தூக்கி எடுத்தீரப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. என்னுமாய் உமது கரம் எங்களோடு கூட வரட்டு ராஜா. எங்களை தாவியானுடைய கரத்தினால் எங்களை தாங்கி என்னுமாய் நீர் எங்களை பலப்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. அதற்கு தடையாக ராஜா நாங்கள் உம்மோடு கடந்து வருவதற்கு தடையாக ராஜா எங்களிலே இருக்கும் குறைகள், எங்களிலே இருக்கும் குற்றங்கள், எங்களிலே இருக்கும் பெருமைகள் எல்லாவற்றையும் ராஜா இந்த நாளிலே மாற்றி போட ராஜா நீர் எங்களுக்கு உதவி செய்ய ராஜா. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஆவியானவரே உமது கரத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. நீர் மாத்திரம் மகிமைப்பட ராஜா. எங்களோடு கூட இடைப்பட்ட ராஜா. ஆவியானவரே முடிவு பரியந்த நாங்கள் உமக்கு சாட்சிகளாய் விளங்க ராஜா எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு ஆய் மறுத்து விட்டு பறந்து பேசி இயேசுவின் நாமத்தில் மனத்தாழ்மையாக கெஞ்சி கேட்கிறேன். Father, help us to realize the sight, Lord, we are pearls of great price of us. Paid the ultimate price, 1 year. Help us to understand, realize, and be thankful to you. God, continue to be with us and bless us. Nathumawe, Kristo. Ulolumeyada Parsnamthi Sustri. Nathumawe, Kartare Sustri. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. பிதாவின் அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் அந்நியமும் உங்களோடும் கூடியிருப்பதாக கர்த்தருடைய பார்வையிலே பேர பெற்ற God be with you and bless you in the sight of God. You are a precious person. God bless you and be with you. Just be seated. We just have a puppet show.